கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படி நமக்கு தருகிற வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்துக் கொள்ளப்பட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகி நம்மோடு கூட பேசுகிறான். இந்த சம்பவம் தேவர்களாகி நாம் நன்றாய் அறிந்த ஒரு காரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும்படியாக அவர் தெரிந்து கொண்ட 12 அப்போஸ்தலர்களில் ஒருவன் தான் யூதாஸ் காரியத். பின்னாட்களிலே அந்த யூதாஸ் காரியத்துக்குள்ளே சாத்தான் புகுந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படியாய் அவனை ஏவினான். அதே போல 30 வெள்ளிக்காசை வாங்கி கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியர்களுக்கும் சேவகர்களுக்கும் மொத்தத்தினாலே யூதாஸ் காட்டி கொடுத்தான். இந்த ஒரு குற்ற உணர்வினால் யூதாஸ் என்ன பண்ணிட்டான்? நாண்டு கொண்டு செத்து போயிட்டான். இந்த யூதாஸ் இழந்து போன இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் அந்த ஊழியத்திலும் இன்னொருவன் அந்த ஸ்தானத்தை பெற வேண்டும் என்று தாவீதை கொண்டு தேவன் முன்னதாகவே எழுதி வைத்திருந்த அந்த வார்த்தையை நிறைவேற்ற மற்ற 11 அப்போஸ்தலர்களும் பேதுருவின் தலைமையில அவங்க என்ன பண்றாங்க? 2 பேருக்கு சீட்டு போடுறாங்க. இந்த 2 பேருக்கும் சீட்டு போட்டு பார்க்கும்போது தேவன் தெரிந்து கொண்ட மனுஷன் தான் இந்த மத்தியா. இப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த மத்தியா 11 அப்போஸ்தலர்களோடு சேர்த்துக் கொள்ளப்பட்டான். இப்பொழுது மீண்டும் 12 அப்போஸ்தலர்களாக கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க அவர்கள் செயல்பட தொடங்கினார்கள். இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த மத்தியாவை குறித்து இதற்கு முன்னாடி உள்ள வசனங்கள்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 1வது அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிச்சோம்னா, ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். இந்த வசனங்கள் இந்த மத்தியாவை குறித்து தெளிவா சொல்கிறது. யார் இந்த மத்தியா? யூதாஸ் இழந்து போன அந்த மேலான அப்போஸ்தல பட்டத்தை, அந்த ஊழியத்தை கர்த்தர் இவனுக்கு கொடுத்தார். இவன் யார் என்று இந்த வசனங்கள் தெளிவா சொல்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் கிட்ட ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட அந்த நேரத்திலிருந்து அவர் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவினிடத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட அந்த நேரம் வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருந்த ஒரு மனுஷன் தான் இந்த மத்தியா. இவர்கள் மத்தியில் தான் இப்படி தகுதியான மத்தியாவை போன்ற அநேகர் இருக்கிற இந்த கூட்டத்தின் மத்தியில் தான் தேவன் இந்த 12 அப்போஸ்தலர்களையும் தெரிந்து கொண்டான். அதில் ஒருவன் தான் யூதாஸ். அவன் இழந்து போன ஸ்தானத்தை தான் அதுவரைக்கும் அவர்களோடு கூட தகுதியானவனாய் உண்மை உள்ளவனாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த இந்த மத்தியா அந்த ஸ்தானத்தை பெற்றுக் கொண்டான். இதை தியானிக்கும் பொழுது இதற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் தேவபிள்ளைகளாகிய நம்மோடு கூட கர்த்தர் இன்று பேசி எச்சரித்து உணர்த்துகிற காரியம் என்ன தெரியுமா? மத்தியாவை போன்ற தகுதியான மனுஷர்கள் சூழ்ந்து இருக்கும் பொழுதுதான் காட்டி கொடுப்பான் என்று தெரிந்திருந்தும் கர்த்தர் யூதாஸை தெரிந்து கொண்டார். இது தேவன் யூதாசுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு, யூதாசுக்கு கொடுத்த ஒரு தருணம், யூதாசுக்கு அவர் பாராட்டின கிருபை. இதே போல தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு வேற ஆள் இல்லாததுனால நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நம்மை காட்டிலும் தகுதியானவர்கள், நம்மை காட்டிலும் திறமையானவர்கள், நம்மை காட்டிலும் நல்ல ஜனங்கள், சன்மார்க்கமாய் உண்மை உத்தமாய் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற ஜனங்கள் அநேகர் நம்மை சூழ்ந்து இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில் தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். இது நமக்கு தேவன் பாராட்டின அவருடைய அன்பு, இது அவருடைய தயவையும் இரக்கத்தையும் அவர் உண்மை உள்ளவர் என்பதையும் நமக்கு தெரியப்படுத்துகிறது. தகுதியானவர்கள் மத்தியிலே தகுதியில்லாத நம்மை அவர் தெரிந்து கொண்டார். வேற ஆளே இல்லாததுனால இல்லை, தகுதியானவங்க யாருமே இல்லை அதனால நம்மள ஆண்டவர் தெரிந்து கொண்டார், அப்படி இல்லை. சொல்ல போனா ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் என்று அழைக்கப்படுகிற நாம் தான் தள்ளப்பட்ட மோசமான நிலையில் இருந்த ஜனங்கள். அப்படிப்பட்ட நம்மை தேவன் பாராட்டின அன்பினால் இன்று அவருடையவர்களாய் மாற்றி இன்று விலையேற பெற்ற ரட்சிப்பை நமக்கு தந்து விசேஷித்தவர்களாய் தேவனுடைய பார்வையிலே அவரால் கனப்படுத்தப்பட்ட தேவஜனங்களால் கர்த்தர் நம்மை நிறுத்தி இருக்கிறார். இதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும்.
அப்படி உணர்ந்தோமையானால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? யூதாசை போல பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவர்களாகி நமக்கு இது ஒரு எச்சரிப்பின் சத்தம். பிசாசுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? எக்காரணம் கொண்டும் இடம் கொடுக்க கூடாது. அவன் அநேக ஆலோசனை தருவான். பிசாசின் ஆலோசனைகளை எப்படி அறிந்து கொள்வது? இங்க யூதாசுக்கு பிசாசு கொடுத்த ஆலோசனை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விட்டுட்டு 30 வெள்ளிக்காசை பற்றி கொள்ளும்படியா. இதுல எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தா 30 வெள்ளிக்காசு கிடையாது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இதே போல நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் ஆண்டவரை விட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தூண்டுதலை நமக்குள் ஏற்படுத்துகிறதோ, அது பணமோ பதவியோ புகழ்ச்சியோ மனிதர்களோ யார வேணாலும் இருக்கலாம், அந்த காரியம் கர்த்தருக்கு நாம் கொடுக்கிற ஸ்தானத்தை பறிக்கும்படியாய் இருந்ததே ஆனால் அது பிசாசினால் ஏவப்படுகிற ஒரு பொல்லாத காரியம். அது பிசாசின் சூழ்ச்சி, பிசாசின் வலை, பிசாசு தருகிற ஆலோசனை. உடனே நம்ம என்ன பண்ணணும்? வசனத்தை கொண்டு அதை கடிந்து பிசாசை நாம் துரத்த வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அப்பொழுது அவன் என்ன பண்ணிடுவான்? ஓடி போயிடுவான். தேவபிள்ளைகளாகி நாம் இந்த ஞானத்தை உடையவர்களால் எக்காரணம் கொண்டும் எதற்காகவும் கர்த்தரை விட்டு கொடுக்காமல் கர்த்தரை பற்றி கொண்டு வாழ்ந்தாலும் மறைத்தாலும் கர்த்தருக்காக என்ற நிச்சயத்தோடு தேவபிள்ளைகளாகி நாம் கர்த்தருக்காக உண்மை உத்தமமாய் வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது எந்த பிசாசும் கிரியை நம்மை ஆளுகை செய்யாது. அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளால் அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்த அன்பான சீஷனாகி யோவானை போல கர்த்தரை பற்றி கொண்டு எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கிற அனுபவம், அவருடைய மார்பிலே சாய்ந்திருக்கிற அனுபவம், இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தினோமையானால் தேவன் நமக்கு தந்த இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பையும் அவர் நமக்கு வைத்திருக்கிற அழைப்பையும் கிருபை வரங்களையும் எந்த சூழ்நிலையிலும் நாம் இழந்து போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஏன் தெரியுமா? நாம் உண்மை இல்லாதவர்கள், அவர் உண்மை உள்ளவர். அவருக்காக உண்மை உள்ளவர்களாய் வாழ நாம் முழு இதயத்தோடு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது உண்மை இல்லாத நம்மை உண்மை உள்ள தேவன் உண்மை உள்ளவர்களாய் மாற்றுவார். அப்படி உண்மை உள்ளவர்களாய் மாற்றி தேவனால் தரப்பட்ட எந்த ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஊழியத்தின் ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகாதபடிக்கு நாம் நிறைவா சுதந்திரிப்பது அதிக நிச்சயம். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் உலகத்தையோ மாம்சத்தையோ பிசாசையோ அல்ல, கர்த்தரை பற்றி கொள்ளணும். இதை நாம் சொன்னபடியே நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி நம்மளே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவன் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளின்படி வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தாவே, இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் கரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன்